திருப்பதி நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நமது திருப்பதி நியூஸ் தொலசம்பட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சேலம் மாவட்டம் தொலசம்பட்டியில் எஸ்பிஐ ஏடிஎம் இயங்கி வருகிறது. கடந்த ஒரு மாத காலமாக எஸ்பிஐ ஏடிஎம் இயந்திரத்தில் கோளாறு காரணமாக வாடிக்கையாளர் பணம் எடுக்க முடியாமல் தவிர்த்து வருகின்றனர். அதை அறிந்து திருப்பதி நியூஸ் மூலமாக எஸ்பிஐ தலைமை அலுவலகத்தை தொடர்பு கொண்ட 6 மணி நேரத்திலேயே ஏடிஎம் இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்டு பணம் வைக்கப்பட்டது. இதனால் வாடிக்கையாளர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த காட்சிகளை தற்போது நமது திருப்பதி நியூஸ் மூலமாக காணலாம். நான் சாரா தங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? ஹலோ, சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க சார். இது சேலம் டிஸ்ட்ரிக்ட் தொலசம்பட்டியில் ஏடிஎம் 1 மந்த்தாக ஒர்க் ஆகலை. கேட்டால் மிஷின் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. ஆகலை. ஓகேங்க சார். என்ன ப்ராப்ளம்? 1 மந்த் இப்படி இருந்தால் எப்படி சார்? இது கொடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவி சார். சார், ஏடிஎம் மிஷின் ஒர்க் ஆகலையா சார்? ஆமாம், ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. பேலன்ஸ் பார்க்க முடியுது, அமௌண்ட் எடுக்க முடியல. சார், அந்த கார்டு நீங்கள் என்ட்ரி பண்ணோன்னே உங்களுக்கு ஏதாச்சும் எரர் காட்டுதா இல்லைன்னா மிஷினே ப்ராப்ளமாக இருக்கா சார்? எரர் காட்டுது. மிஷின் அது ஏடிஎம் சாத்தி வச்சுருக்காங்க, க்ளோஸில் இருக்குது. இப்போ ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறதுனால. ஏடிஎம் ஒர்க் ஆகலை, அதனால நீங்கள் காசு எடுக்க முடியல அதுதானே சார்? ஆமாம் சார். சார், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் சொல்ல முடியுங்களா சார்? அக்கௌண்ட் நம்பர் இல்லைங்க, நான் ரிப்போர்ட்டருங்க. பப்ளிக் ப்ராப்ளத்தில் இருக்காங்க. அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை சரி பண்ணுறதுக்கோசரம் தான் இப்போ என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்கேன். ஓகே. அனைவரும் நமது திருப்பதி நியூஸ் தொலசம்பட்டி சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.